இந்த நாளில் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இந்த நாளில் 1-2 வசனத்தை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுதுவதுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பிதாவின் வலது பார்சத்திலே உள்ள கிறிஸ்துவை நாடுங்கள், அவரை தேடுங்கள், அவருக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் நாடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே அங்கே அழகாக மேலே இருக்கக்கூடிய காரியத்தை குறித்து வாசிக்கிறேன். 11ஆம் வசனம், 16-11 சங்கீதம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின் உண்டு. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. பூமிக்குரிய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆனந்தம், சந்தோஷம், நித்திய பேரின்பத்தை அடைய முடியாத சூழல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இதை புரிந்து கொண்ட சங்கீதக்காரன் தான் 121ஆம் சங்கீதம் தன்னுடைய சங்கீதத்திலே அழகாக எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம், நான் அடிக்கடி பிடித்து பாடக்கூடிய பாடல்களில் இந்த பாட்டு ஒன்று வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், நான் கீழே பார்க்கலாண்டவரே, நான் மேலே பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். அவர் வானத்தையும் பூமியும், அழகாக எழுதுகிறார்ல 2ஆம் வசனத்தில், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். கிழக்கையோ மேற்கையோ இருந்து எனக்கு ஒத்தாசை வராது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒருவேளை என் சத்தத்தை கேட்கிற தேவஜனம், மனுஷனை நாடி நாடி நீங்கள் தோற்று போயிருக்கலாம். உங்களுடைய பொருளாதாரத்தை நம்பி நீங்கள் தோல்த்து போயிருக்கலாம். இந்த மாதம் சம்பளம் வந்தால் இந்த பிரச்சனையை முடிச்சிடுறேன், அந்த மாதம் சம்பளம் வந்தால் இந்த பிரச்சனையை முடித்துறேன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், அது நமக்கு தீர்வு அல்ல. தேவ சமூகம் தான் நமக்கு ஒத்தாசை, கர்த்தருடைய பர்வதம் தான் நமக்கு ஒத்தாசை, ஆண்டவர் தான் நமக்கு ஒத்தாசை. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு சங்கீதக்காரன் இப்படியாக அழகாக அந்த நித்திய பேரின்பத்தை குறித்து, ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சியை குறித்து இப்படியாக சொல்லுகிறார். 3ஆம் வசனம், அவர் என் காலை தள்ளாட விட மாட்டார், என்னை காக்கிற தேவன் உறங்க மாட்டாரு சொல்லிட்டு சொல்றாரு. இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்காமல் உறங்காமல் என்னை காக்கிறார். அவர் என் காலை தள்ளாட விட மாட்டார். ஒருவேளை வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள், இதில் நின்றலாம், அதில் நின்றலாம், இப்படி செஞ்சிடலாம், அப்படி செஞ்சிடலாம், இது இப்படி பண்ணா, இந்த படிப்பு இப்படி படித்தா, அதை அப்படி செஞ்சா, பல நம்மளே கால்குலேஷன் போடுவோம். சொல்கிறேன், அவரை நீங்கள் பார்க்க பழகிட்டீங்கன்னா, அவரை நீங்கள் நாட பழகிட்டீங்கன்னா, அவர் தான் உங்கள் நம்பிக்கையாக இருப்பார் என்றால் உங்கள் காலை தள்ளாட விட மாட்டார். தடுமாற்றமுள்ள வாழ்க்கை இருக்காது. எலியா ஜனங்களை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், எந்த மட்டும் நீங்கள் குந்தி நடப்பீங்க, ஏன்னா ஜனங்க உலகத்தை பார்த்துட்டாங்க, அவரை பார்க்கல. ஒருவேளை தடுமாற்றம் நிறைந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், தடம்புரண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, எல்லாத்தையும் நான் பார்த்து தோற்று போயிட்டேன், என் கையை தளர விடுகிறேன், நான் உண்மை பார்க்கலாண்டவரே சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் என்னை காக்கிறவர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். பகலில் வெயிலாயிலும் இரவில் நிழலாயிலும் என்னை சேதப்படுத்தாது. பிரச்சனை வராமல் இருக்காது, ஆனால் அது என்னை சேதப்படுத்தாது. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இதில் எனக்கு அழகா ஒரு வார்த்தை, நான் ரொம்ப இந்த ஆரம்ப காலங்களிலிருந்தே இந்த வசனத்தை எப்பெல்லாம் படிப்பேனோ அப்போல்லாம் எனக்கு தொடக்கூடிய ஒரு வார்த்தை, 7ஆம் வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். என் சோல் உள்ளான மனிதனை அவர் காப்பார். நான் அவரை பார்க்க பழகிட்டேன்னா என் பரிசுத்த வாழ்க்கையை அவர் காப்பார். நான் அவரை பார்க்க பழகிட்டேன்னா என்னுடைய தேவனை தேடுகிற காரியங்களில் அவர் கரிசனை உள்ளவராக இருந்து என்னை காக்க போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்குற தேவஜனமே, ஒத்தாசை வரும் பருவத்தை நேராய் கண்களில் எடுப்பீங்களா? ஆண்டவரை பாருங்க. ஆபிரகாமும் தன்னுடைய வாழ்க்கையில் இதை இப்படியாக சொல்லுகிறார். வாசிக்கிறேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம்
ஆதியாமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். ஆதியாமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அங்கு அழகாக ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்குறார். என்ன கொடுக்குறா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கும் தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். பலன் அல்ல, பலனாக இருக்கிறேன். ஸ்ட்ரென்த்தாக இல்லை, பரிசாக இருக்கிறேன்றார். சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முந்தின அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு சில பங்குகளை கொடுப்பார் யுத்தத்தில் ஜெயிச்சதுனால. அதில் இப்படி சொல்லுகிறார் 22ஆம் வசனம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐசுவரனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்குண்டானவைகள் யாதொன்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உண்டாகினவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். இவ்வளவு அழகாக ஆபிரகாம் செய்றார் தெரியுமா? மனுஷன் கொடுத்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்றது கிடையாது, கர்த்தருக்கு நேரம் என் கையை விரிக்கிறேன்றான். ஒருவேளை இந்த பங்கு வந்தால் இது நடந்துடும், இதை விற்றா இதை சாதிச்சிடலாம் நீங்கள் நினைக்கலாம். இன்னைக்கு கையை உயர்த்த பழகுங்க. வானத்தை நோக்கி கையை உயர்த்த பழகுங்க. மனுஷன் கொடுத்து எத்தனை லட்சமோ எத்தனை கோடியை கொடுத்து நம்மளை திருப்திப்படுத்திட முடியாது. அதில் நாம் திருப்தி அடைந்து விட முடியாது. பணம் உறைந்த ஐஸ் கட்டி போல இன்னைக்கு இருக்கும். உஷ்ணம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இருந்தது இடம் தெரியாமல் கரைந்து விடும் பணம். எச்சரிப்போடு கூட சொல்லுகிறேன், உலக சிநேகம், உலக மயக்கம் நமக்கு வேண்டாம். இந்த பணம் இருந்ததை முடிச்சிடும், இது இப்படி வச்சு சாதிச்சிடன்னு சொல்லாதீங்க. எப்போதும் கைகளை வானத்துக்கு நேராக எடுக்க பழகுங்க. கர்த்தருக்கு நேரம் உங்கள் கைகளை விரிக்க பழகுங்க. மேலானவைகள் நாடுங்க, அவரை தேடுங்க. அதுதான் பேரின்பம், அதுதான் நித்திய மகிழ்ச்சி. நம்ம கொடுத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து இதனுடைய செய்தியின் தொடர்ச்சியை நாளைக்கு தியானிப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரனுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோமே. ஆபிரகாம் வானத்தை நோக்கி கைகளை விரித்ததை பார்த்தோமே. இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நினைத்து 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 துவண்டு போயிருக்கலாம். இதை வச்சு சாதிச்சிடலாம், அதை வச்சு சாதிச்சிடலாம். சில நேரங்களில் லோன்ஸை நாடி, ஆண்டவரே இந்த லோனும் வச்சு நான் இதெல்லாம் செஞ்சிடலாம்னு நினைக்கலாம். ஆண்டவரே சில பொருட்களை விற்று, சில இடங்களை விற்று நான் இதை செஞ்சிடலாம்னு நினைக்கலாம். இல்லை ஆண்டவரே, கர்த்தர் நேராக கைகளை விரிக்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே கிருபை தருவீராக. கர்த்தருடைய ஊழியனாய் தேவ சமூகத்திலிருந்து மனதார இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.